சேது அப்படியே பார்க்குறாரு. எங்கே தான் டாய்லெட் போகிறதுனே தெரியலையே, இங்கே எல்லாமே திறந்த இடம்னு சொல்கிறாங்க, வரவே மாட்டுது, என்ன தான் பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காரு. அது எல்லாமே அப்படியே பார்த்துட்டு இருக்காரு தமிழோட அப்பா. போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு வசந்தி, என்ன நடக்குது தெரியுமா, மாப்பிள்ளைக்கு டாய்லெட் போகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கான், வரவே மாட்டுது, ஏதோ வெளியெல்லாம் போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கா எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. சரி இப்போ இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு அங்கே பார்க்குறாரு, டாய்லெட்லாம் பார்க்குறாங்க. நல்லா பணக்காரங்க நல்லா போகிற மாதிரி அந்த டாய்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ இது தாங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி சரி, எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தமிழோட அப்பா. அதுவா 7000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ 7000 ரூபாவா, சரி இதை தூக்கிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு எதுக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும், அதெல்லாம் வேண்டாம், நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கக்கூஸ் அப்படியே தோளில் வச்சு தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்து வாசலில் வைக்கிறாரு. இங்கே பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு வசதியாக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா, எப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் உங்கள் மாமா அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே சேது அப்படியே சிரிக்கிறாரு. பாட்டி எல்லாருமே வீட்டில் அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. சரி வாங்க மாப்பிள்ள போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அடுத்த நாள் போகிறாங்க. 2 பேருமே சேர்ந்து நல்லா போய் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் தோளில் கை போட்டுன்னு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. அதை சேதுவோட பாட்டி பார்க்குறாங்க. அடக்கடவுளே என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராரு. வந்த உடனே தமிழ் அப்படியே பார்க்குறாங்க. என்ன இவர் ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. என்ன தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கிட்ட வராரு. ஐயோ என்ன குடிச்சிருக்காரு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தமிழ் பார்க்குறாங்க. என்ன தமிழ் அப்படியே கிட்ட வராரு. என்னங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. நீ எவ்வளோ அழகு தெரியுமா தமிழ், ஆனால் ஒன்று என்னால் உங்ககிட்ட ஒரு பேசக்கூட முடியல சரியா அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. நீ ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தவடி பிடிக்கிறதுக்காக வராங்க. அப்படியே பயப்படுறாங்க தமிழ், பயங்கரமாக பயப்படுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. என்ன தமிழ் எதுக்காக பயப்படுற, நான் தானே, நான் உன் வீட்டுக்காரர் தானே, இதில் ஒரு தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ரொம்ப பயந்தே பார்க்குறாங்க. ஐயோ என்ன இவர் குடிச்சிருக்காரு, எப்படி சமாளிக்க போகிறதுனே தெரியலையே அப்படின்னு.